நிறுத்துறியா? எடப்பாடியார் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னு தானே பாக்குறீங்க. அதற்கு காரணம் இன்றைய ஆளுங்கட்சியான திமுக நண்பர்களே. அரசியல்ல பல புதுமைகளை செஞ்சதுக்கு பெயர் போனது திமுக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்பொழுது அவங்க லேட்டஸ்டான ஒரு புதுமையான ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணி தான் எடப்பாடியார் அப்படி டென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அது என்ன ட்ரிக்னு தானே கேக்குறீங்க. எடப்பாடியார் எந்தெந்த ஊருக்கு போறாரோ, எங்கெல்லாம் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரோ, எங்கெல்லாம் கூட்டம் நிறைய கூடுதோ அந்த ஊருக்கு அந்த மீட்டிங் நடக்கும்போது, கூட்டம் நடக்கும்போது திடீர்னு கோயிங் 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 ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கூட்டத்துக்குள்ள வர்றது கவனிக்கிறாங்க நண்பர்களே. எடப்பாடியார் போற ஒவ்வொரு ஊர்லயும் இப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது காலியான ஆம்புலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடியாருடைய ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் அவர் நேற்றைய தினம் வேலூர்ல இருக்கிற அணைக்கட்டு பகுதியில் பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது அங்க நல்ல கூட்டம் கூடி இருக்குது. அந்த சமயத்துல வழக்கம் போல கோயிங் 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 கோயிங்னு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ள வருது. ஆம்புலன்ஸ் வந்தா அது எமர்ஜென்சி அல்லவா, அதனால எல்லாருமே விலகி வழி விடுறாங்க. அப்பொழுதுதான் மீண்டும் கவனிக்கிறாங்க, அந்த ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல, காலியான ஆம்புலன்ஸ். இந்த டெக்னிக் திமுகவுடைய புதுமையான ஒரு டெக்னிக். எடப்பாடியார் கூட்டத்தை கலைக்கிறதுக்கு, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு புது டெக்னிக்கை ஆளுங்கட்சி கையாளுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் எடப்பாடியார் இந்த ஆம்புலன்ஸை பார்த்து டென்ஷன் ஆகியிருக்கிறாரு. ஆள் போகுதா இல்லையா? ஆள் இருக்குது இல்லையா? நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் இயக்கிட்டு தப்பி கம்முன்று போங்க. நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க. ஒரு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும்.